அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 2 மினிட்ஸ் வீடியோவில் நான் கடன்னு லெமன் பீனட் சேவையோட ரெசிபி என்னன்றதை சொல்லிடுறேன். இதோட ரெசிபிக்காக நான் இதை ஷூட் பண்ணலை, ரேண்டமாக நடுவில் பிடிஎஸ் மாதிரி எடுத்தேன். அதை இப்போ இந்த ரெசிபி வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஒரு கொத்து அளவு வேர்க்கடலையை வறுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு சீரகம் போட்டு தாளிக்கும் போது கூட வேர்க்கடலை போட்டு வறுக்கலாம். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நறுக்கி அந்த தாளித்து வச்ச எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். நான் வந்து இதுக்கு அனில் சேமியா ஃபுல் பேக்கெட் ரோஸ்டட் வெர்மிசெல்லி, இந்த ரோஸ்டட் சேமியா ஃபுல் பேக்கெட் எடுத்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேமியா போட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இருக்குல்ல, அதில் தண்ணி, இந்த ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றி கலகலன்னு கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போது ஒரு ஃபுல் லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுறணும். புழிஞ்சு விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் ஒரு ஃபுல் பேக்கெட் சேமியாவை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு ஸ்பூன் நெய்யையும் வாசத்துக்கு ஊற்றி கடாயை மூடி வச்சிடணும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான லெமன் பீனட் சேவை ரெசிபி ரெடி. இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இது வந்து வீட்டில் சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் பிரியாணி டேஸ்ட் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஏன் ஸ்டைலில் நான் செஞ்சது. உங்களுக்கு இதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை போட்டிருந்ததுனால சில பேர் கமெண்ட்ஸில் வந்து இது ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதை செய்கிறதுக்கு நீங்கள் பெரிய சமையல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இதை இன்ஸ்டன்ட் லெமன் சேமியா உப்புமான்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க. இன்னும் வேறு என்ன ரெசிபி வேணுன்றதையும் சொல்லுங்கள். நன்றி.